வீட்ல எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 தோசை 5 தோசை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோனே அவங்கெல்லாம் அங்கேருந்து போகிறாங்க. நல்லா இருக்குது சட்னி, இப்படி தான் அரைக்கணும், இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே தமிழ் சொல்கிறாங்க, உண்மையாக நல்லா இருக்குமா, நல்லா இருந்ததா என் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோடனே அவங்க அத்தைலாம் சொல்கிறாங்க, சட்னி சூப்பராக இருந்தது தமிழ், நல்லா இருந்தது, அதனால தான் இவரே தோசைலாம் அதிகமாக சாப்பிட்டார் தெரியுமா. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக உள்ளே போகிறாங்க. அங்கே சேது இருக்கார், ஒரே சிரிச்சிட்டே இருக்காங்க. என்ன தமிழாச்சு, எதுக்காக நீ இப்படி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இல்லை, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் சட்னி அரைச்சேன், அது நல்லா இருந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, பின்ன உனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனா ஆவணா எதுவுமே தெரியாது சமைக்கிறதுல, ஆனால் நீ இந்த அளவுக்கு சட்னி அரைச்சிருக்கனா பரவாயில்ல, நீ கண்டிப்பாக எல்லாமே கற்றுப்ப தமிழ், உன்னால் எல்லாமே முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. நல்லா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. தமிழ் மறுபடியும் கிச்சனில் எல்லாமே சமைச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அவங்க அத்தை. நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அப்போ தான் கூப்பிடுறாங்க, இங்கே வா சேது, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு சேது, இன்னைக்கு இல்லை நாளைக்கு மதியானம் கண்டிப்பாக உன் பொண்டாட்டி தான் சமைக்கணும். மதியானம் சாப்பாடு எல்லாமே அவள் தான் பண்ணணும், தனியாக தான் பண்ணணும். பண்ணிவிட்டு என் பையன்கிட்ட தமிழ் தான் சாப்பாடு செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, என் பையனாக சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அப்போ தான் நான் மறு வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அது எப்படி இதுக்குள்ளே அவள் சமைப்பா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டுருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு பூரணி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது வரைக்கும் அவள் கற்றுக்கந்தே போதும், நாளைக்கு அவள் சமைக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது சேதுக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, அதெல்லாம் எதுவுமே டைம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ், நான் வேறு, எனக்கு நாளைக்கு வெளியே வேலை இருக்குது, நான் காலைல போனால் நைட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. தமிழ் அவங்க அத்தை பூரணி 2 பேருமே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் சமைக்க சொல்லியிருக்காங்க, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும் எனக்கும் தெரியல, அவ்வளோ பேருக்கு எப்படி உன்னால் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நீ உனக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் சமைக்க சொல்ல போகிறாங்க, அது நாளைக்கே வந்துடுச்சு நீ நினச்சிக்கோ, ஒரு நம்பிக்கையோட உன்னால் முடியும் நினச்சி நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். கண்டிப்பாக நீ பண்ணு தமிழ், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. தமிழ் அப்படி யோசிக்கிறாங்க, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. எப்போவுமே காய் வெந்த உடனே தான் புளியை ஊற்றணும், அதுக்கு முன்னாடி ஊற்றிட்டா காய் வேகாது அப்படின்னு. இதை நம்ம ஞாபகத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ரூமுக்கு வராங்க. சமைக்கிறதுக்காக, என்ன இந்த டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு சேது சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சோடு சமைச்சு பார்க்கணும், அதுக்காக வந்திருக்கேன். சரி நீங்கள் போய் தூங்க, நான் வரேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன தமிழ் பேசிகிட்டு இருக்க, நீ சமையல் ரூமில் இருப்ப, நான் போய் தூங்கணுமா, அதெல்லாம் வேண்டாம், நானும் உங்க கூட இருக்கேன் சரியா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறியா அப்படி கேட்குறாரு. இதோ இருங்க அப்படி சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அதை குடிக்கிறாரு. அப்பா அப்பா அப்பா, என்ன சூப்பராக இருக்குது, சூப்பர் தமிழ் சூப்பர் அப்படின்னு குடிக்கிறாரு. நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. தமிழ் அடுத்த நாள் சமைக்கிறதுக்காக வராங்க. அப்போ கண்ணில் ஏதோ தூசி விழுந்துடுச்சு. அந்த தூசி அப்படியே ஊதி எடுக்கிறாரு. அதுக்குள்ளே அப்பத்தா வந்துட்டாங்க. அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே தப்பாக புரிஞ்சுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க.